ஃப்ரெண்ட்ஸ் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமாங்க. இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் திவ்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் இவங்களுக்கு இப்போ தான் வேலை கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி வரன் பார்த்துருக்காங்க. பட் நிச்சயம் வரலும் போயிட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சரியில்லாத காரணத்தினால இவங்க நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வேறு திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ வருடம் வெயிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே தாங்க, விவாகரத்தாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 4-5 வீடு போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 25,000க்கு மேலே வாடகை மட்டும் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்காங்க. அவங்களுக்கு தான் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபில் தாங்க இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஹேமாவதி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மகர ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓசூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுடைய மாமியார் கூடவே இவங்க இருக்கிறதாகவும் இவங்களுடைய கணவர் மட்டும்தான் போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய மாமனார் மாமியார் இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா வீடு ஓரளவு வசதிங்கிறதுனால இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய 2 பொண்ணுங்களுக்காகவும் இவங்களுக்காகவும் இப்போ மறுமணம் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அவங்க சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.